வணக்கம். பிரைஸ் த லார்ட். இதில் வந்துட்டு நம்ம ஜீசஸ் பற்றின ஒரு பைபிள் இருக்கு இல்லையா, பைபிள் வந்துட்டு பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்ந்த ஒரு ஒரு புக்கு. பரிசுத்த ஒத்த வாக்கிய வேதாகமம். ஓகேவா? பரிசுத்த ஒத்த வாக்கிய வேதாகமம் அப்படிங்கிற புக்கில் இருந்தது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த பழைய அந்த கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிற மாதிரி பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒன்றா சேர்ந்து இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இந்த புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இயேசுபான் வந்துட்டு நமக்கு என்ன சொல்ல வந்திருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம முழுமையாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அப்போது அதிகாரம் 1 ஆதியாகமம் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் அதிகாரம் 1 அதிகாரம் 3 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 1 வந்து ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சரிங்களா? அது படைத்தார். அப்போது ஆதியில் முதல்ல இந்த உலகம் வந்து எப்படி வந்து தோன்றுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி இப்போது இந்த இந்த இதில் நான் சொல்லக்கூடிய பதிவுகளை நீங்கள் கேட்கும் பொழுது உண்மையாக நம்ம யார், உண்மையாக மனிதர்களான நாம் யார், நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம், நம்மளை யார் கொண்டு வந்தாங்க, நம்ம எதுக்காக நம்ம வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அதனால தான் நான் வந்துட்டு இதை வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போது ஆதியிலேயே தேவன் யார்? தேவன்ட்டு கிறிஸ்துவர்கள் வந்துட்டு சொல்லக்கூடியது. தேவன் அப்படின்ட்டு அந்த மேரி மாதா இருக்காங்க இல்லையா, அவங்கள சார்ந்தவங்களாம் வந்துட்டு இருக்கலாம். சரிங்களா? அவங்க ஆனால் ஒரு பெண் தெய்வம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தையும் இந்த மற்ற சிருஷ்டிகளையும் வந்துட்டு உண்டாக்குச்சு அப்படிங்கிறது தான் வந்து இந்து மதத்தில் சொல்கிறக்கூடியது. ஓகேங்களா? இப்போ அந்த கிறிஸ்தவர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதியிலேயே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். ஓகேங்களா? முதல்ல வானமும் பூமியும் தான் வந்துட்டு உண்டானது. அப்போது ஏன்னா நான் சொல்லிக்கலையா, வானங்கிறது அம்மா, பூமிங்கிறது வந்துட்டு அப்பா. சரிங்களா? பூமிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து பூமி மாதான்னு சொல்கிறோம் இல்லையா, பூமிங்கிறது வந்துட்டு நம்ம அம்மாவும் சொல்லிக்கலாம். ஆனால் அப்போது ஆண் பால்களுக்கு ஆணுக்கு என்னங்க இந்த உலகத்தில் கடவுள்களே வந்துட்டு முக்கியத்துவம் வந்து தரலை. அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்கள் பெண்கள் தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே மூலமாக அவங்க வந்துட்டு, அதாவது அந்த விளை நிலமாக அந்த கரு உற்பத்தியை வந்து அவங்க பண்ணுறதுனால தாய்மை அப்படிங்கிற பேர் வந்து அவங்ககிட்ட வந்துட்டு இருக்கிறதுனால அவங்க எல்லாத்தையுமே இந்த பெண்பாலாக தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது நான் சொல்லியிருக்கேன், நான் வந்துட்டு ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன், இந்த சிவசக்தி ரூபத்தில் சிவன் வந்துட்டு சக்தி வந்து உள்ளுக்கு அடங்கி சிவனாக வந்துட்டு வெளியே காமிப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்களுடைய பெருந்தன்மை. அதனால் அவங்க அந்த ஆணை வந்துட்டு வந்து முன்னாடி வச்சு அவங்க வந்துட்டு அந்த மாதிரி செயல்பட்டாங்க. அந்த மாதிரி செயல்படுறது தான் வந்துட்டு சரியான ஒரு குடும்ப பெண்களுக்கான லட்சணம் வந்துட்டு அதுதான். அந்த மாதிரி வந்து செயல்பட்டவங்க தான் வந்து பிறவியை வந்து முடிக்க முடியும். சரிங்களா? ஏன்னா ஆதி காலத்து பெண்கள்லாம் வந்துட்டு அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அந்த புராண கதைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இந்து சாஸ்திரப்படி என்ன அந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அவங்க வந்து வாழ்ந்துருக்காங்க. அவங்க கணவனுக்கு அவங்க வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவரு தவறாக சொன்னாலும் இல்லை சரியாக சொன்னாலும் அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அவங்களுக்கு வேதம். அவங்க சொல்லுவாங்க, கேட்கலாம் விட்டுருவாங்க. வேறு என்ன செய்ய முடியும்? அவங்ககிட்ட சண்டை போட்டு அதை ரகலை பண்ணுறது என்ன, இதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க.
செய்யக்கூடாது, அதெல்லாம் தப்பு. தப்பு அப்படிங்கிறது தான் வந்து இந்த இந்து சாஸ்திர பெண்கள் வந்து ஃபாலோ பண்ண விஷயம் அது. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இறைநிலையை போயிட்டு சேர்ந்துருக்காங்க. அந்த கடவுளை அவங்க வந்து பார்க்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது படித்தார் இல்லையா, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தது. என்னது பூமினா நம்ம கண்ணில் பார்க்குறோம் இல்லையா, இந்த பூமி வந்துட்டு ஒரு ஒழுங்காக வந்துட்டு இல்லை, என்ன ஒரு வெறுமையாக வந்துட்டு இருந்துச்சு. ஒழுங்காகவும் இல்லை. ஒழுங்காக இல்லைன்னா என்ன? ஒழுங்காக இல்லைன்னா அப்படின்னா, இப்போது தண்ணி, ஒரு கடல், கடல், காடு, மலை, இதெல்லாம் அப்படி கண்ணாபின்னான்ட்டு அப்படி செதறி கிடந்துச்சு. புரியுதுங்களா? அப்போது மனிதர்கள் வந்துட்டு என்ன பண்ணாங்க, நம்ம இந்த பூமியில் மனித சிருஷ்டி உண்டான பொழுது மனிதர்கள் வந்துட்டு என்ன பண்ணாங்க, அந்த கடலா ஓகே, நீ வந்துட்டு உனக்கான தனி இடத்த வந்து அவங்க வந்து அமைச்சாங்க. சில மனித வந்து ஒரு அறிவு வந்துட்டுங்க, அது வந்து கடவுளோடு இணைந்து செயல்படும் பொழுது பார்த்திங்கன்னா அது கடவுளாகவே செயல்படும். சரிங்களா? அப்போது அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, கடலுக்கான தனியான பாதை, மலைகளுக்கான தனியான பாதை, அதே மாதிரி நம்ம வாழ்கிறதுக்கான தனியான வந்துட்டு ஒரு பிளேஸு. ஓகேங்களா? இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் அந்த மனிதர்கள் வந்துட்டு ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க தொந்தரவாக இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க வந்துட்டு ஒரு சரி பண்ணி ஒரு ஒழுங்குபடுத்தினாங்க. சரிங்களா? அந்த காலத்து நம்ம ஆதி மனிதர்கள் செய்த வேலைகள் இதெல்லாம் சரிங்களா, அவங்க நமக்காக தாங்க செய்தாங்க இல்லைங்களா? அப்புறம் பாருங்கள், ஏன்னா எல்லாருமே வந்துட்டு சுகமாக வாழணும் தானே நினைப்போம். ஆனால் அவங்க வந்து நமக்காக இதெல்லாம் நம்ம செய்யணும் சொல்லிட்டு நமக்காக செய்திருக்காங்க இல்லையா? அப்புறம் பாருங்கள், பூமியினது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். புரியுதுங்களா? இப்போது இந்த பூமியே வந்துட்டு ஒரு ஒழுங்கு இல்லாமல் தான் வந்துட்டு இருக்குது. என்ன, அந்த பூமியுடைய ஆழத்தில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரே வந்துட்டு ஒரு இருட்டாக தான் வந்துட்டு இது இருந்துச்சு. பூமியுடைய ஆழத்திலேயே மட்டும் கிடையாது, பூமிக்குள்ளேயும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்படி நம்ம பூமிக்குள்ளே அந்த சந்திரன், சூரியன் இவங்களாம் வந்து வரதுக்கு முன்னாடி அந்த பூமி வந்துட்டு ஒரே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இருள்மயமாக வந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா? அப்போது பார்த்தீங்கன்னா தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். புரியுதுங்களா? யார்? இந்த உலகத்தை படைச்சா இல்லையா, அந்த யார்? தேவன். அந்த தேவ ஆவியானவர் தண்ணீருக்கு மேலே என்னங்க, அவர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தார். ஓ, இந்த மாதிரி இருக்கா, அப்போ நம்ம உண்டாக்குன பூமி வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது என்ன அப்படிங்கிறத முதல்ல அவர் வந்து கணிச்சிட்டு அவர் என்ன செய்வார்னா, தேவன் வெளிச்சம் உண்டாக்க கடவுது என்றார். ஓகேங்களா? அவர் இருட்டில் அவருக்கு கண்ணு தெரியும், ஆனால் அவர் தானே வந்து கொண்டுதார், அவர் தானே படைச்சார் இல்லையா? அப்போது அவர் என்ன சொல்கிறார், இந்த மாதிரி இருக்கா, அப்போது நம்ம அந்த மனிதர்கள் வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து வெளிச்சம் தேவை. முதல் விஷயம் வந்து வெளிச்சம் தேவை இல்லையா அப்படின்ட்டு அவர் தேவன் வெளிச்சம் உண்டாகட்டும் என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஓகேங்களா? நம்ம கூட பழைய படத்தெல்லாம் பார்த்துக்கோம்ல, ஆகட்டும்னு சொல்லுவாங்க, அது உடனே வந்து நடக்கணும்ல. அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்தி இல்லையா தேவாற்றல்.
வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஓகேவா? ஏன்னா வெளிச்சம் வந்துட்டு இந்த உலகத்துக்கு வந்துட்டு நல்லது செய்யுது, நன்மை அப்படின்ட்டு அவர் நினச்சாரு. அவர் நினச்சதுனால அது வந்துட்டு நல்லதுலாம் செய்யுது. ஓகேங்களா? அதுதான் தேவன். மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாமா? 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே போனால் நீங்கள் பார்ப்பீங்களா? இப்பயே நீங்கள் எதையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏதோ நான் வந்து என்னுடைய ஒரு ஆட்டமையினாலலாம் நான் வந்துட்டு இதெல்லாம் நான் வந்து செய்துட்ருக்கேன். சரியா? உங்களுக்கு இஷ்டம் வந்தால் பாருங்கள், எல்லாம் விடுங்க. நான் என்ன சொல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட்.